நல்ல கதைகள் சொல்லணும், அவருக்கு பிடிச்ச கதைகள் எனக்கு சொல்லணும். என்கிட்ட பிடிச்ச நிறைய சொல்லியிருக்காரு. Enjoy அதனால பண்ணலாம். சொல்றேன், என்ஜாய் பண்ணி நிறைய நல்ல கதைகள் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி தான். அவருக்கு இப்படிதான் இலக்குன்னுலாம் என்கிட்ட இது வரைக்கும் பேசினதில்லை. அவர் 4-5 வருஷமா தெரியும். அவர் சொல்லும் போதெல்லாம் நான் ஜாலியா இருக்கிற கதைகள், எனக்கு பிடிச்ச கதைகள் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அவருக்கு ஃபர்ஸ்ட் அவர் பாக்குறது ஸ்டோரி, அது பிடிச்சிருச்சுன்னா அதை நடிச்சிடுறாரு. அது நடிச்சு அதை சொல்லணுன்றது தான் அவரோட இலக்கா இருக்கே ஒழிய எனக்கு தெரிஞ்சு மற்றபடி அவர் சொல்லி நான் பார்த்தது இல்லை. ரொம்ப இப்படி சொல்லிட்டு இருக்கோம்டா, ஸ்ட்ரைட்டாவே சொல்றேன். என்னோட டெஸ்டினேஷன்லாம் எப்பயும் நான் ரீச் பண்ணிட்டேன். சரியா, அந்த டெஸ்டினேஷன்ல இருந்து எனக்கு வேற ஒரு டைவிஷன் கிடைச்சிருக்கு. அதுல நான் போறதுக்கு நிறைய ரூட் இருக்கு. ஸோ கோயிங் வித் த ஃப்ளோ. இப்போ நான் இது என்னோட டெஸ்டினேஷன் இதுதான் வேணும்னு நினைச்சேன். அது எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா நான் ரீச் பண்ணேன். இப்போ ஐம் கோயிங் வித் த ஃப்ளோ வித் மை டீம். அண்ட் நான் கேட்குற கதை, எனக்கு வர ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வச்சு ஐம் ஜஸ்ட் கோயிங் வித் த ஃப்ளோ. அதை ஹாப்பியா ஜாலியா போயிட்டு இருக்கேன். அது எந்த டெஸ்டினேஷன் வேணா கூட்டு போட்டோம், பட் அதை நோக்கி ஒர்க் பண்ணல. இது ஒரு ரூட்டு. இப்போ இந்த படம் பண்றேன்னா இதுக்கு அடுத்து எனக்கு எந்த படம் வேணாலும் பிடிக்கலாம். அதுல என்ன மாதிரியான கேரக்டரா வேணா இருக்கலாம். ஹீரோவை தாண்டி கூட வேற கேரக்டர் இருக்கலாம். பிடிச்சிருக்குன்னா நான் பண்ணிடுவேன். நீ டீம்ல கேட்டீங்கன்னா தெரியும். பிடிச்சிருக்குன்னா நான் போய் பண்றேன். இவனுக்கு தான் தடுத்து நிறுத்துவானுங்க. நான் பிடிச்சிருக்குன்னா அது ஹீரோன்றதுலாம் இல்ல, அது என்னவா வேணா இருக்கலாம், நான் போய் பண்ணிடுவேன். சூப்பர், செம்ம சிறப்புனா. அடுத்தடுத்து நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு ஸ்வீட் ஆர்ட் பெரிய எக்ஸாம்பிள். ஸ்வீட் ஆர்ட்ல இன்னொரு ஆங்கிள் இருந்து பாத்தீங்கன்னா, ஸ்வீட் ஆர்ட்ல வாசு தான் வில்லன். வாசு திருந்தும் போது படம் முடிஞ்சிடும். உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.